अस्सलाम वालेकुम अलसिया சேனலில் இன்றைக்கி காலையில் பிரெட் ரோஸ்ட் தான் நாஸ்டாக்கு வச்சேன். அதுக்கப்புறம் சீனி அவரைக்காய் கொத்தவரைக்கான்னு சொல்லுவாங்க, அது வாங்கினேன். அது ஒரு 300 கிராம் வாங்கி நல்லா கழுவி பொடியாக நறுக்கி கொதிக்க வச்சேன். ஒரு 2 டம்ளர் தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாதி வேகிற அளவு பாருங்கள், இப்படி நகப்பட்டோன்னு பிய்யுது பாருங்கள், இப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் 3 கீத்து தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 பல் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வத்தல் பொடியும் போட்டுட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சில் வதங்கியாச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது நல்லா வதங்கிட்டு, இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே இதை நம்ம வேக வச்சு தானே போட்டிருக்கோம். அதனால் நம்ம இந்த வெங்காயத்தோடு தட்டிடணும். தக்காளியை இதோட பேஸ்ட்டாக அடிச்சிட்டேன். 2 தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போது இதுக்கு உப்பு நீங்கள் அதிகம் போட்டுறாதீங்க. இது வேக வைக்கும் போது நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் தான் உப்பு போடணும், கொஞ்சோண்டு தான் போடணும். பத்தாவதுன்னா 2வது போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிச்சு, நீங்கள் கடலை எண்ணெயில் பண்ணுறாதுன்னு பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்ச விழுதை இப்போ போட்டுரும். எப்போதுமே நீங்கள் எந்த பொரியல் கூட்டு குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் பூண்டு சேர்த்துக்கணுங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கருவேப்பிலையை நான் நறுக்கி பொடியாக போடுறதை விட ரசம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதோடு அரைச்சிருவேன். நம்ம கருவேப்பிலையை அப்படியே போட்டால் தூக்கி போட்டுருந்தானே, அதனால் கொஞ்சம் இந்த தேங்காயோட கருவேப்பிலையை அரைச்சிருவேன். இது நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். 1 டம்ளர் தண்ணி வரை ஊற்றணும். ஏன்னா இது நல்லா வெந்து வரும்போது இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. எல்லோரும் அவிச்சி அந்த தண்ணியை அப்படியே ஊற்றுங்கோங்கிறாங்க. நான் லைட்டாக வேக வச்சு தண்ணியை வடிச்சிருவேன். இந்த மாதிரி வடிச்சிருவேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பாதி பாத்திரத்தை கழுவிட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இது ஒரு பக்கம் வேகட்டும், இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இன்றைக்கி அல்சியா சேனலில் கொஞ்சம் மட்டன் பாருங்கள், ரொம்ப வைக்கலை. நைட்டுக்கு உருளைக்கிழங்கு போட்டு நான் வச்சுட்டேன் இந்த மட்டனை. அதுக்கப்புறம் ரசம் சூடாக, மழை நேரம் பற்றிலாம் எங்கள் ஊரில் நல்ல மழை. இப்போ தான் லைட்டாக வெயில் வருது. அப்புறம் சுட சுட ஒரு சோறு. இது டுடே சமையல் இன்றைக்கி அதுதான். புளி ரொம்ப போடாமல் தக்காளி பழத்தை நறுக்கி நீங்கள் போட்டு கொதிக்க வைங்க. சில பேருக்கு கால் வலின்னு சொல்லிட்டு புளி சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தக்காளி போடலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் வேகட்டும். மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வரோம். இந்த மலையில் மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வரோம். இப்போது கழனி, நம்ம வெங்காயத்தோல் எல்லா இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துட்டேன். பாருங்க, இப்போ தான் வெயில் உழுது. எல்லாமே தளிர்த்துட்டு, முருங்கை வெட்டி விட்டோம் பார்த்தீங்களா, முருங்கை எப்படி தழுத்துருக்கு பாருங்கள். இப்படி தான் வெட்டி விடணும். இப்போ நம்ம அந்த கீரையை பறித்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கீழ் பகுதியில் கட் பண்ணிடணும். அப்போ திரும்ப தழுக்கும். இது எப்படி வருது பாருங்கள் கீரை. மல்லிகைப்பூ சீசன், பூக்க ஆரம்பிச்சிட்டு. ஏற்கனவே நல்லா இந்த கொப்பெல்லாம் வெட்டி தான் விட்டேன் பாருங்கள். ஒவ்வொரு பூவும் இந்த மலைக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல பெருசு. இன்றைக்கி தான் வெயிலே உழுது எங்கள் ஊரில். ரூபாவளி டேபிள் ரோஸ் பூவை பாருங்கள்.
அட்டகாசமாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. நம்ம போட்ட வெண்டைக்காய் விற்று இன்னும் முளையில, கத்தரி விற்று முளையில. டேபிள் ரோஸ் தான் அட்டகாசமாக பூத்துருக்கு பாருங்கள். அது கலரை வேறு எல்லா கலரும் வாங்கி வைக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், ரோஜா பூ மாதிரி இருக்குது. இது வந்து தன்னங்கீரை, தன்னால் மண் வச்சதில் தன்னால் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மலைக்கு டேபிள் ரோஸ் தான் நிறைய பூத்துருக்கு. பிச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து நான் போடுற உரம்தான், வீட்டில் உள்ள உரம்தான் பாருங்கள், பெருசாக இருக்குது. இந்த மலையில் இந்த பாகக்காய் செடி எல்லாம் அப்படி சரிஞ்சு வந்துட்டு பாகக்காய் காய்க்கு. இது ஒரு காய் கிடக்கு. தக்காளியில் ஒன்று கிடக்கு. மருதாணி நல்லா துளிர் வந்துட்டு அதை எடுக்கணும். மிளகாய் பாருங்க, காய் பாருங்கள். மணத்தக்காளியும் அப்படி தான், மணத்தக்காளியும் நல்லா துளிர். இந்த மழை தண்ணி உளுந்தோடனே இது ஃபுல்லாக மணத்தக்காளிங்க பாருங்கள், கொத்து கொத்தாக காய் கிடக்கு. இது ஃபுல்லாக மிளகா தெரியுதா? இதா காய், இந்த தெரியுதா காய் கிடக்கு. இது மிளகா தான். இந்த காய் பாருங்கள், நிறைய காய் கிடக்கு. அப்பப்போ தேவைக்கு வந்து பறிச்சுட்டு போவேன். இந்த கீழ்ப்பகுதியிலையும் காய் நிறைய கிடக்கு. மிளகாயில் மணத்தக்காளியும் நிறைய இருக்குது. இந்த தக்காளியை இப்போ அப்படியே சாப்பிடலாம். இதை பாருங்க, இதுதான் குட்டி தக்காளி. இங்கே கிடக்கு பாருங்க, தெரியுதா? இல்லை தெரியுதா? இதுதான் மணத்தக்காளி. இது வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நிறைய கலர் சிட்டு இந்த பூவரச மரத்தில் நிற்கிது. இது வந்து சுரைக்காய் விற்று போட்டேன். சுரைக்காயா பூசணிக்காயும் தெரியல, தழுத்துருக்கு. பப்பாளி வளரவே இல்லை. பிச்சு பூலாம் இப்போ தான் பூக்கவே ஆரம்பிக்குது. பிச்சு பூ, மல்லிகைப்பூலாம். புதினா தான் நிறைய. பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்க புதினா. நீங்களும் இப்படி வைங்கங்க. க்ரோ பேக்கில் வச்சாலே போதும், குட்டியோண்டு பேக்கில். இந்த பாவைக்காய் நல்லா வளர்ந்துட்டு இதில் நிறைய மொட்டு வச்சுருக்கு மாதுளையில். இதுவும் நான் வைக்கிற உரம்தான். பழைய சோறு, பழத்தோல், முட்டை ஓடு, வெங்காயத்தோல் எல்லாம் வந்து தண்ணியில் நல்லா நசுக்கி 2 நாள் போட்டு ஒரு பாத்திரம், ஒரு பக்கெட்டு இதுக்கு 3-4 பக்கெட் தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றணும். எப்படி மொட்டை அடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், நிறைய மாதுளை உதிரவே இல்லை. மல்லிகையும் அப்படி தான். உருளைக்கிழங்கு நல்லா வேகமாக வளருது. அவரைக்காய் ஒன்று கிடக்கு, பறிச்சிருவோம். விற்று வாங்கி போடணும் கடையில். இப்போ நான் ஒவ்வொன்றும் கட் பண்ணி விட்டேன் தெரியுமா? அந்த கட் பண்ண எல்லா இடத்துலையுமே மொட்டு வந்துட்டு மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு. முருங்காய் தான் சூப்பராக துளிர் வந்திருக்கு. இது வந்து ஏதோ ஒரு இருமலுக்கு உள்ளதெல்லாம் இதில் ஒரு 2 இலையை கஷாயத்துக்கு போட்டால் சளி இருமல்லாம் கேட்கும். இதுக்கு பேர் வந்து மறந்துருச்சு. இந்த மழை விழுந்தோடனே இந்த ஆலோவேரா பாருங்கள் எப்படி தழுத்துட்டு. இதை எடுத்து தனித்தனியாக நட்டி வைக்கணும். நிறைய, ஒரு தொட்டிலே 10 எண்ணெய் இருக்குது. இந்த கீரையை நாளைக்கு எடுக்கணும். இது கொடுப்பக்கீரை, பச்சை கொடுப்பக்கீரை. ரோஜா 2 பூ பூத்துருக்கு. இந்த கீரையை தான் ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த மழை விழுந்ததோடு அவ்வளோ கீரையும் பொன்னாங்கண்ணி கீரை. இது
கலர் பண்ணாங்க நீங்கள். இதை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் வேறு கீரை வரும். ஓமம் வந்து தழுத்துட்டு ஓமவல்லி, இது கற்பூரவல்லிங்குவோம். இப்போ வந்து கொத்தவரைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கும். கொத்தவரைக்காய் அழகாக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கோப்பைக்கு மாற்றிடும். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா மட்டன் குழம்பு, சுட சுட சோறு, சூடாக ஒரு ரசம், மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம், கொத்தவரைக்காய் பொரியல். கொத்தவரைக்காய் ரொம்ப நல்லதுங்க சுகர்காரங்களுக்கெலாம். சுகர்காரங்க அடிக்கடி கொத்தவரைக்காய் யூஸ் பண்ணுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் போது ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் 4, 10, 15 தான் லைக் விழுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.